மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்த நாள் செப்டம்பர் 15. இதுல இருந்து புது ரூட்டெல்லாம் எடுக்க தொடங்கியிருக்காங்க. பலரும் அண்ணாவை அலங்கரிக்கவும் தொடங்கியிருக்காங்க. அந்த வரிசையில ஆளுங்கட்சியிலிருந்து ஆள துடிக்கின்ற கட்சிகள் வரை நிறைய சபதங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரி, ஒரு பக்கம் பார்த்தோம்னா விஜயுடைய திருச்சி, அதாவது பப்ளிக்கை நேரடியாக சந்தித்த அந்த திருச்சி சுற்றுப்பயணம் செப்டம்பர் 13 தொடங்கினார் இல்லையா? அந்த பயணத்துக்கு பிறகு எப்படி இருக்காரு விஜய், அவங்க டீம்ல என்ன நடக்குது, இந்த பயணத்தை ஆளும் திமுக எப்படி பார்க்குறாங்க? ஒரு வகையில் செம்ம ஹாப்பியா இருக்காரு விஜய் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் எடப்பாடி அவங்க டீம் அப்செட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன கணக்குகள் ஓடிட்டு இருக்கு? எடப்பாடினோன்னு தான் இன்னொன்று நினைவுக்கு வருது. செங்கோட்டையன் கெடு விதிச்சிருந்தார் இல்லையா, 10 நாட்கள். செப்டம்பர் 15 அந்த கெடு முடியுது. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு? அதே நேரத்தில் ஓபிஎஸ் கட்சி இணையணும், தலைவர்கள் நீங்க இணைக்கலைன்னா தொண்டர்கள் கட்சியை காப்பாற்றுவார்கள், நான் செங்கோட்டையன்கிட்ட போன்ல பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு போற போக்கில் அவர் ஒரு அரசியல் வெடியை வீசிட்டு போயிருக்காரு. இதன் தொடர்ச்சியாகவே டெல்லி பயணிக்க இருக்கிறார், அங்க போறாரு எடப்பாடி அப்படின்லாம் தகவல்கள் வட்டம் அடிக்குது. டெல்லி எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, என்ன பேச போறாங்க? நிறைய பரபரப்புகள் இருக்குங்க. இந்த வாரத்துடைய முதல் நாளிலேயே வழக்கம் போல நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். விஜய்க்கு திருப்புமுனை தந்த திருச்சி அதிர்ச்சியில் ஆளுங்கட்சியா, அப்செட்டில் அதிமுகவா? இன்னையில இருந்துங்க அப்படியே ஒரு 70 ஆண்டுகள் பின்னோக்கி ஒரு பிளாஷ்பேக்கை நம்ம ஓட்டினோம்னா சரியா 1955ஆம் ஆண்டு மே மாதத்துல இதே திருச்சி மண்ணுல தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமா அப்படின்னு ஒரு வாக்கெடுப்பு எடுக்கிறாரு முக்கியமான தலைவருங்க. தேர்தலில் போட்டியிட்டே தீரணும் அப்படின்னு 56,942 பேர், 56,942 அவ்வளோ பேர் ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. இல்லைங்க தேர்தல்லாம் போட்டியிட வேணாம் அப்படின்னு வெறும் 4,203 பேர் எதிராக வாக்களிக்கிறாங்க. அன்றைக்கு எடுக்கப்பட்ட அந்த வாக்கெடுப்பு தான் ஒரு பெரிய சகாப்தம், ஒரு புதிய வரலாறுக்கு தொடக்கமாக அமைஞ்சது. அடுத்த ஆண்டே தேர்தலில் போட்டியிட்டு சரியா 11 ஆண்டுகள் கழித்து 1967 ஆட்சி மாற்றத்துக்கும் வித்திட்டார். அன்றைக்கு முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்தார் மதிப்புமிகு பேரறிஞர் CN அண்ணாதுரை அவர்கள். இன்றைக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி அவருடைய இனிய பிறந்த நாளும் கூட. அதே போலதான் அதே திருச்சி மண்ணுல புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து மாநாடு நடத்தி அதிக ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆண்ட ஒரு கட்சியாகவும் பெருமையும் சேர்த்தாரு அவர் முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்கள். அவங்க 2 பேரையுமே அப்படியே கையில எடுத்துக்கிட்டு அதே போல 2026 நாங்க ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு திருச்சி மண்ணில இருந்து புறப்பட்டு இருக்காருங்க. வந்துட்டோம் திருச்சிக்கு. செப்டம்பர் 13ஆம் தேதி தவேகாவுடைய தலைவரான திரு விஜய் நேரடியாக மக்களை சந்திச்சாரு. பிரம்மாண்டமான அந்த கூட்டம் இருந்தது. தொலைக்காட்சிகள்ல யூடியூப்லாம் நம்மளுமே பார்த்துருந்துருப்போம். அவர் என்ன பேசினார்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்ஸ் பாருங்க. அந்த மாவட்டத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஆளுங்கட்சி, குறிப்பாக அங்க சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருந்தா அவங்கள டார்கெட் செய்வது. இப்போ உதாரணமா சொல்லணும்னா திருச்சி எடுத்துக்கிட்டோம்னா அங்க அமைச்சர், சீனியர் அமைச்சர் திரு KN நேரு, இன்னொரு பக்கம் மற்றொரு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவருக்கு திருச்சி தான் மாவட்டம். 2 பேரையும் டார்கெட் செய்வது. திமுக ஆளுங்கட்சியாக அவங்க வருவதற்கு முன்பாக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்க, எதையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றவில்லை அப்படின்னு பட்டியல் போட்டு அவர்களை அம்பலப்படுத்துவது, ஏமாத்தி இருக்காங்க ஜனங்களை அப்படின்னு பாத்தீங்க இல்லையா? செப்டம்பர் 12ஆம் தேதி நம்ம போட்ட காணொலிங்க. திரு விஜய் என்ன பேச போறாரு திருச்சியில அப்படின்னு. அதே போலதான் ஆளுங்கட்சியை அட்டாக் செஞ்சு பேசினாரு. என்ன செய்து விட்டார்கள் இந்த மாவட்டத்து 2 அமைச்சர்கள் அப்படின்னு திரு KN நேரு, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நோக்கி கேள்வி கேட்டாரு. வாக்குறுதிகள் என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாரு. செய்வீர்களா, கேட்பீர்களா,
கேட்கல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தொண்டர்களோடு கனெக்ட் ஆகி அவருடைய பரப்புரை இருந்ததுங்க. பயங்கரமான கூட்டம், அலைகடலென திரண்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பெரம்பலூர் அவரால் போக முடியல. அதனால சிலர் அங்க நீங்க வரல அப்படின்னு கண்டிச்சு சுவரொட்டிகள்லாம் ஒட்டியிருந்தாங்க. அடுத்த நாளே என்னன்னு விளக்கம் கொடுத்து நான் நிச்சயமா வருவேன், வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நான் வரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அவருடைய இந்த திருச்சி ஸ்பீச்சு அடுத்த 234 தொகுதிகள்லயும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமா இருந்தது. இதற்கு உடனடியாக ரியாக்ஷன்ஸும் வந்திருக்குங்க. குறிப்பா சொல்லணும்னா துறை ரீதியிலான இந்த மாவட்டத்து அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவரு சொல்லியிருக்காரு, எங்க கேட்கலையா அப்படின்லாம் அவரு விஜய் அவரு சொல்லியிருக்காரு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவரு பார்க்கலையோ, சரியா பார்க்கலையோ, திருச்சியில அவ்வளோ நலத்திட்டங்களை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்காரு. அதுல முக்கியமா பார்த்தோம்னா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு அவருடைய துறை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 128 கோடி மதிப்புல 38 ஏக்கர்ல பேரறிஞர் அண்ணா பெயரில் கனரக வாகனம் சரக்கு முனையம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கிறாரு. அதுக்கப்புறம் திருவெரும்பூர்ல 56 கோடி ரூபாய் மதிப்புல அரசு மாதிரி பள்ளிகள் கட்டப்பட்டுள்ளன அப்படின்னு 2 பேரும் எந்த அளவுக்கு திருச்சிக்கு நிறைய நலத்திட்டங்களை நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு அடுக்கியிருக்காரு. இதுல பார்த்தோம்னா சீனியர் அமைச்சர் திரு KN நேரு, அடுத்த இளம் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, 2 பேருக்கு இடையில சில பனிப்போர்லாம் ஓடுதுன்னு ஒரு டாக் இருக்கு. இப்ப விஜய் வந்து அட்டாக் பண்ணனால அவரையும் கூப்பிட்டு நாங்க 2 பேருமே நிறைய சாதிச்சிருக்கோம் அப்படின்னு பட்டியலிட்டு இருக்காரு. இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தாங்க அப்படின்னு கொண்டாடுறாங்க விஜயுடைய தாவேகா டீம்க. அடுத்து முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவருமே பழைய எதிரி, புதிய எதிரி, கொள்கையற்ற கூட்டம் அப்படின்னு நேரடியாக விஜயுடைய பேரை சொல்லாம கடுமையா அட்டாக் பண்ணியிருக்காருங்க. இதற்கு தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு அப்படின்னு தன்னுடைய பாணியில பதிலடி அட்டாக் கொடுத்த விஜய் மிக முக்கியமாக அந்த அறிக்கையிலையும் வாக்குறுதிகள் தந்து வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த பின்னர் வழக்கம் போல ஏமாற்றியதால் உரிமை குரல் எழுப்பிய தூய்மை பணியாளர்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியதா இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு அப்படின்னா, அப்புறம் பரந்தூர் விவசாயிகளுடைய வருடக்கணக்கான போராட்டத்தையும் பொருட்படுத்தாம வஞ்சிப்பது தானே இந்த வஞ்சக திமுக அரசு அப்படின்னா ஒரு 9 அட்டாக்குங்க. விஜயோடைய 9 புல்லட்ஸ் அட்டாக் DMK என்கிற டார்கெட்டோடு அப்படின்னு வர்ணிக்கிறாங்க தாவேகாவினர். ஸோ முதலமைச்சருடைய இந்த அட்டாக்கு, இதற்கான பதிலடி, இவை எல்லாவற்றையும் வைத்து DMK vs TVK என்கிற அந்த அரசியல் வளர தொடங்கியிருக்கு. நாங்க இதை தான் நாங்க விரும்பணும். மேலும் TVK வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே முதலமைச்சருமே ADMKவை அதிகமா டார்கெட் பண்ணாரு. எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவரும் DMKவை அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல அந்த பிரதான எதிர்கட்சிங்கிற இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு திருச்சியில ஸ்டார்ட் பண்ணோம். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்ப எல்லா அமைச்சர்களும் கூட்டம் சேர்ந்துருச்சு, வாக்குகள் கிடைக்குமா பார்ப்போம் அப்படின்னா எங்களை அட்டாக் பண்ண தொடங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் முதலமைச்சரே பெயர் சொல்லாமலும் அட்டாக் பண்றாரு. இவை எல்லாவற்றையும் நாங்க பாசிட்டிவா தான் பாக்குறோம். போக போக பாருங்க சம்பவம் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உற்சாகத்தோடு தெரியப்படுத்துறாங்க, பில்டப்லாம் கொடுக்குறாங்க தாவேகாவினர். அதே நேரத்துல பயங்கரமான க்ரௌடு கூடுறது, அங்க TVKவுடைய தொண்டர்கள் பத்திரிகையாளர்களை அணுகின விதம், இன்னும் அங்க அவங்கள நடந்துகிட்ட விதம் வந்து எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் நடந்துகிட்டது எல்லாமே ரொம்பவே கண்டனத்துக்குரியதாகவும் இருந்தது. வட்டார அளவுல பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையும் பாதிப்படையவும் செய்து அந்த ஏரியாக்காரங்களை அடுத்த கூட்டங்களில் இது எல்லாவற்றிலும் கவனம் தேவை அப்படின்னும் எடுத்துரைக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். எடப்பாடிக்கு ஏறுமுகம், சோர்ந்து விட்டாரா செங்கோட்டையன், என்னாச்சு 10 நாள் கெடு, OPS வைத்த வெடி. இது ஒரு குட்டி பிளாஷ்பேக் தாங்க. 10 நாட்களுக்கு முன்னாடி அதிமுக ஒன்றாக இருந்தா தான் வெற்றி பெறும், ஒருங்கிணைக்கிற வேலைகளை செய்யணும், இல்லைன்னா அப்படின்னு செப்டம்பர் 5ஆம் தேதி செய்தியாளர்கள்ட்ட பேசியிருந்தாரு. அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிச்சிருந்தாரு முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன்க. அடுத்த நாளே அவருடைய அனைத்து விதமான கட்சி பதவிகளையும் பறிச்சு அதிரடி காட்டினாரு
திரு எடப்பாடி. அதுக்கப்புறம் இவர் ஹரித்வார் போற மாதிரி போய் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்திச்சாரு. பல பரபரப்புகள்ங்க. இந்த நிலையில செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய இனிய பிறந்த நாள்ல மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறதாங்க நம்மளுடைய தத்துவம். பிரிஞ்சவங்க எல்லோருமே ஒன்று சேரணும் அப்படின்னு மறுபடியும் அதையே வலியுறுத்தினாருங்க. ஆனா கொஞ்சம் அந்த சுதி குறைஞ்சிருக்கு, அப்படியே சாஃப்ட் டோனுக்கு மாறி இருக்காரு. முன்ன அப்படி கொதிச்சாரு இல்ல. சரி, என்ன நடந்தது இந்த இடைப்பட்ட 10 நாட்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எதிர்பார்த்த ஒரு பலம் கிடைக்கல. தொடக்கத்துல ஒரு 1000 1500 மேற்பட்ட அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள்லாம் உடனே ராஜினாமா செஞ்சாங்க. ஒரு ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா பெரிய அளவுல மாற்றங்கள் நிகழல. முக்கியமா செங்கோட்டையனுடைய தீவிரமான ஆதரவாளரான பவானி சாகருடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு பன்னாரி செங்கோட்டையனுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு கூட அவர் வரலைங்க. எடப்பாடியே சமாதான முயற்சிக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி அதிரடி காட்ட செங்கோட்டையனை வச்சு பல்ஸ் பார்த்த பின்னாடி இருந்த சுமார் 10 மாஜிக்கள் அப்படியே ஷாக்கு, அப்படியே பகீர்னாயி மெல்ல பின்வாங்கிட்டாங்க. பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த 10 நாள்லயே கோபியை தாண்டி பெருசா மேற்கு மண்டலத்துல இருந்துமே பெரிய அளவுல ஆதரவாளர்கள்லாம் செங்கோட்டையனை பார்க்கல. குவிந்த அந்த ஆதரவாளர்களும் கூட பலரு சவுத்துல இருந்து, குறிப்பா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம், இன்னொரு பக்கம் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் அதிக அளவுல செங்கோட்டையன் அவரையும் பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தேவை அதிகம். அவங்களுக்காக தானே செங்கோட்டையனோ வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ சொந்த கட்சிக்குள்ளார பெரிய ஆதரவு திரளல. இதெல்லாம் எடப்பாடி அவருக்கு பிளஸ்ஸா மாறிக்கிட்டே இருந்தது. அடுத்து ஈரோடு மேற்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையுடைய மாவட்ட செயலாளரான திரு கார்த்திக், அவரு செப்டம்பர் 5ஆம் தேதி செய்தியாளர்கள் மீட்ல இருந்தாரு. ஆனா அடுத்த 2 நாட்கள்லயே எடப்பாடியை சந்தித்து தன்னுடைய ஆதரவையும் தெரிவிச்சாருங்க. தலைமை எடுக்கும் முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அவர் மட்டுமா, ஓபிஎஸ் அவர்களுடைய டீம்ல இருந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த சிறுவலூர் மாரப்பன் அவர்கள், கோபிசெட்டிப்பாளையத்துடைய ஒன்றிய செயலாளரான திரு சிதம்பரம் அவர்கள், கவுந்தம்பாடியுடைய திரு முத்துசாமி அவர்கள் உள்ளிட்ட பலருமே எடப்பாடியை சந்தித்து தங்களை மீண்டும் அதிமுகவில் இணைச்சுக்கிட்டாங்க. நம்முடைய செய்தியாளர் மாப்பா இளையபதி இதெல்லாம் விரிவாகவே டிஜிட்டல்ல கட்டுரையா எழுதியிருக்காரு. ஸோ இவருக்கு ஆதரவு கொடுத்த அந்த எதிர்முகாம் கூட ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப டெல்லிக்கும் அவரு எடப்பாடி போறாரு அப்படின்லாம் தகவல் வரதால பல வகையிலையும் அப்செட்டுங்க. இந்த நிலையில தான் இன்னொரு பக்கம் இதே செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல அவருக்கு மரியாதை செலுத்திட்டு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம், எங்க அதிமுகவுல பிரிஞ்சவர்களெல்லாம் தலைவர்கள் சேர்க்கலைனா அப்புறம் தொண்டர்கள்லாம் சேர்ந்து அதிமுகவை காப்பாற்றுவார்கள், அவங்க அந்த விஷயத்த முன்னெடுப்பாங்க அப்படின்னு சொன்னவர் அடுத்து போட்டாரே ஒரு அரசியல் வெடி. நான் செங்கோட்டையன் அவர் தொடர்ந்து என்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு. செங்கோட்டையன், நாங்க அப்புறம் திருமதி வி.கே. சசிகலா, திரு டிடிவி தினகரன் எல்லோரும் சந்திக்கக்கூடிய நாள் விரைவில் வரும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இந்த பக்கம் எடப்பாடிக்கு அட்டாக் செய்வதாக சொல்லி செங்கோட்டையன் அவருக்கு எதிரான அந்த நெகட்டிவ் மார்க்ஸ் இங்க அதிகமாகிட்டே இருந்தது. இதெல்லாம் வைத்து எடப்பாடியுடைய கணக்கு என்னன்னா, செங்கோட்டையன் இப்படி கட்சிக்கு எதிராகவே தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, பொதுச் செயலாளருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெரிவிக்கிறது இல்லை, ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் மீது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான காரணங்களை சேகரித்து வச்சிருக்காரு. அதே போல கூட்டணி கட்சி பாஜக, அதனால டெல்லியில அவங்கள சந்திக்கிறப்பவும் இந்த விஷயங்களையும் அவர் பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ செங்கோட்டையன் அவருடைய செயலாலேயே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு. அவரு இனிமேல் கட்சியில வச்சிருந்தாலும் இல்லாம போனாலும் அது நமக்கு பாதகம் இல்லை, சாதகம் தான் அப்படின்னு ரொம்ப இயல்பா ஹேண்டில் பண்ணுவோம் தொடங்கியிருக்காரு. விரைவில் டெல்லி பயணம் முடிஞ்சு வந்த பிறகு டோட்டலாகவே அவரை ஓரம் கட்டியிருக்காங்க இல்லையா, அவர் மீது அடுத்த ஆக்ஷன் பாய்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னும் பல்வேறு தகவல்களையும் போட்டுடைக்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிந்த இரத்தத்தின் ரத்தங்கள். நிர்மலா சீதாராமனுடன் செங்கோட்டையன் ஆலோசனை, டெல்லி பறக்கும் எடப்பாடி, காத்திருக்கும் ட்விஸ்ட். முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் விதித்த அந்த 10 நாள் கெடு முடியுது செப்டம்பர் 15. அடுத்த கட்டமா என்ன பண்றது அப்படின்னு மறுபடியும்
நிதியமைச்சரான சென்ட்ரல் நிதியமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடனும் சில ஆலோசனைகள் ஓடி இருக்கு அப்படின்னு தகவல்கள் வருது. ஒற்றுமையான அதிமுக அப்படிங்கிறது தான் பாஜக கூட்டணிக்கும் தேர்தல் நேரத்துல சாதகமா அமையும், அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுக்கும். மேலும் அது எடப்பாடி அவர்களையும் ஒரு கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னும் சில ஆலோசனைகள் ஓடி இருக்கு அப்படின்னு இந்த பக்கத்துல தகவல்ங்க. அதே நேரத்துல நாளை செப்டம்பர் 16ஆம் தேதி திரு எடப்பாடி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் டெல்லி போறாரு அப்படின்லாம் தகவல்கள் வருது. துணை குடியரசுத் தலைவராக திரு CP ராதாகிருஷ்ணன் அவர் தேர்வாகியிருக்காரு இல்லையா, அவருக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துக்குவாரு, சந்திப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மிக முக்கியமாக ஒரு 3 அஜெண்டாக்கள் இருக்கலாங்கிறாங்க. ஒன்று, திரு செங்கோட்டையனுடைய அந்த விவகாரம், ஒருங்கிணைந்த அதிமுக இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லலாம். செங்கோட்டையன் அவர் மீது நாங்கள் அடுத்த கட்டமாக ஆக்ஷனும் எடுப்போம் அப்படின்னும் பதிவு செய்ய வாய்ப்புண்டு. 2, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான், அதிமுகவுடைய ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்த வாய்ப்பு இருக்கு. 3வது, புதிய கட்சிகளுடனான கூட்டணி சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிறாங்க. பாமகலாம் இந்த பக்கம் வந்துருவாங்க, திரு அன்புமணி அப்படின்லாம் சில விஷயங்கள் பேசப்படுது. ஆனாலும் பலகீனமான அதிமுக, குறிப்பா அங்க ஏற்படுகின்ற அந்த உள் முரண்பாடுகள் இல்லைன்னா அப்படியான உள் முரண்பாடுகளை ஏற்படுத்தியும் 2 தரப்புக்கிட்டேயும் சமாதானம் செய்யற மாதிரியே அந்த நாட்டாமை ரோலை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கு பாஜக. இது அப்படியே தொடர்ந்தா 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு நல்லதா அமையாது அப்படின்னும் சில வெல்விஷர்ஸ் எடுத்துரைச்சிக்கிட்டும் இருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவுடைய 117வது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழல்ல அதிமுகவுக்கு வேற யாரோ பஞ்சாயத்து பேசுற மாதிரி இருக்கிற காட்சிகள் எல்லாமே வேதனையா இருக்கு. இது தவிர்க்கப்படணும் அப்படின்னும் சில வெல்விஷர்ஸ் கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க, அரசியல் வல்லுநர்கள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, சரிதான், பேரறிஞர் அண்ணா சொன்னதுதான். மறப்போம் மன்னிப்போம், அதுவும் சரிதான். ஆனா அதே பேரறிஞர் தான் எல்லாவற்றையும் விட சுயமரியாதை ரொம்ப முக்கியம், தன்மானம் ரொம்ப முக்கியம், அதற்காக உருவானது தான் இந்த புதிய கட்சி, இந்த திராவிட கொள்கையும் அப்படின்னு அன்றைக்கே தெரிவிச்சிருக்காரு. அண்ணாவை இன்னமும் படத்துல வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.